நீங்க தான் இதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முதலமைச்சராக உருவாக்கினீங்க. அதே போல இந்த 26 நமக்கு முக்கியமான தேர்தல். இங்க பாத்தீங்கன்னா திமுக எஸ்ஐஆர் எதுக்குன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். எஸ்ஐஆர் எதிர்ப்பாக கூறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஓட்டு இருக்குதான்னு பாருங்க, குடும்ப ஓட்டு இருக்கான்னு பாருங்க. எங்க மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் குடும்பத்துல 5 ஓட்டு அவன் குடும்பத்திலே இல்ல, ஒரு நகர செயலாளர் குடும்பத்திலே ஓட்டு இல்ல. ஆகவே நம்ம பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்குது. யாருமே திமுக ஓட்டு போடுறது இல்ல. ஆனால் திமுக காரன் கடைசி வரையிலும் அவன் 2 பேர் இருந்தாலும் ஒவ்வொரு பூத்திலையும் போய் வேலைகளை பார்ப்பான். நம்ம 50 கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம தான் முதலமைச்சர், அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு அப்படி இருப்போம். ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பா பண்ணோம். 2021 நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது கண்டி நிச்சயமா நம்முடைய ஆட்சி. யாரு திமுக வர வேண்டும் என்ற ஓட்டமே போடல. 3% கிடையாது, கரெக்டா பார்த்தா 1.5% தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும். இந்த ஒரு மாதம் இந்த எஸ்ஐஆர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள் நம்முடைய வாக்குகள், நம்ம குடும்ப வாக்குகள், நம்முடைய அண்ணா திமுக ஓட்டுகள், நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள், பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் நீங்க சரி பார்க்கணும் பணி என்று சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய எடப்பாடியார் அமைப்பார்.